வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, அப்புறம் குறிப்பாக பரோட்டாவோட எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட் ரைஸ் கூடவும் இதை எடுத்துக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு 2 பெரிய பழுத்த தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் நான் போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்லை எடுத்துக்கலாம். இப்போ இது 3த்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுடலாம். இப்போ அரைச்சி 2ம் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு. இதை லைட்டாக அப்படி வதக்கி விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகா. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2. இது நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொருள் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா இப்போ கொதிக்க விடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அளவு கொதிச்சா போதும். தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் அளவு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு கொதிக்க திக்காயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை இடையில இந்த மாதிரி கத்தியை வச்சு கீறி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குழம்புல உள்ள உப்பு காரம் எல்லாமே முட்டை உள்ள இறங்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ் 1 டீஸ்பூன் அளவு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஹோம்மேட் கரம் மசாலா தான். இந்த ரெசிபி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையில் நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், குழம்புல சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இதை அப்படியே கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா குறிப்பாக பரோட்டாவுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். இப்போ கேரளா சைட்லலாம் பரோட்டா முட்டைக்கறி வைக்கிறாங்கள்ல, அதே மாதிரியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிடுச்சு. அப்புறம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை குழம்பு ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அம்மா சமையல் கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.